கடந்த 4 ஆண்டுகளாக சர்க்கரை ஆலைகள் தர வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தரக் கோரி கரும்பு விவசாயிகள் போராட்டக் களம் கண்டனர். கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிடும் போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இருக்கும் 24 சர்க்கரை ஆலைகள் மாநில அரசு அறிவித்த தொகையை 4 வருடங்களாக தரவில்லை என்பது விவசாயிகளின் புகார். 2013-14 நிதியாண்டில் 270 கோடி ரூபாயும், 2014-15 ஆண்டில் 236 கோடி ரூபாயும், 2015-16 ஆண்டில் 497 கோடி ரூபாயும், 2016-17 ஆண்டில் 420 கோடி ரூபாயும் என்று ஒட்டுமொத்தமாக 1420 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையாக இருப்பதாக கரும்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை ஆலைகள் வழங்க வேண்டிய 265 கோடி ரூபாயும், உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தனியார் ஆலைகள் தங்களின் லாபத்தில் இருந்து தர வேண்டிய 300 கோடி ரூபாயும் நிலுவையாக இருப்பதாக கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலுவைத் தொகையை தரக்கோரி கரும்பு விவசாயிகள் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாங்கள் அறிவித்த விலையில் சமரசம் இல்லை, ஆகவே அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தனியார் ஆலைகளை மாநில அரசு நிர்பந்திப்பதாக அமைச்சர் சொல்லுகிறார். அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா மாநில அரசு சட்டத்தை அடிப்படையில் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டில் மாநில அமைச்சரவையில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தனியார் சர்க்கரை ஆலைகளில் இருக்கக்கூடிய குடோன்ல இருக்கிற சர்க்கரையை ஏலம் விட்டு எங்களுக்கு சேர வேண்டிய 1420 கோடி ரூபாய் கரும்பு பணத்தை 15% வட்டியோட எங்க விவசாயிகளுக்கு மாநில அரசு பெற்றுத் தருவதற்கு நாளைய தொழில்துறை மானிய கோரிக்கையில மாநில அரசு அறிவிக்க வேண்டும். சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டார்கள். நிலுவைத் தொகையும் கிடைக்காமல் அடுத்தடுத்த சாகுபடியும் அரவையும் கேள்விக்குறியாகி நிற்பதால் கரும்பை நம்பிய விவசாயிகள் கலங்கி போய் நிற்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.